Hello guys, welcome to hello guys, welcome to our channel. ஓகே, நம்ம இப்போ வந்து தேவராவோட பார்க்குவாங்க. ஒரு தமிழ் திரையில் வெளியாக இருக்குது. இப்போ வெளியே 3 hours மேலே ஆச்சு. நம்ம என்டிஆர் நடிச்சிருக்காங்க, ஜான்வி கபூர் நடிச்சிருக்காங்க. அதாவது இல்லைங்க, செக் பண்ணிக்கிறேன். பில்டிங் பேர் மாதிரி பாருங்க. A few moments later. சைஃப் அலி கான் நடிச்சிருக்காங்க. அப்புறமேல நம்ம கோட்டல சிவா டைரக்ட் பண்ணியிருக்க அனிருத் மியூசிக் போட்டிருக்க படம். இதில் வந்து தமிழ்லேருந்து ரொம்ப குறவு ஆக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு அனிருத் மட்டும் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த வருஷத்தில் ஆரம்பிச்சப்போ எதிர்பார்ப்பு இருந்துச்சு. 2 பார்ட் மேலே இருக்குல்ல, எதிர்பார்ப்பு இருக்குது. சரி, நம்ம இப்போது நம்ம ட்ரெய்லர் பார்க்கலாம். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரெய்லர் பார்த்துட்டு என்ன சொல்லலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ட்ரெய்லருக்குள்ளே போகலாம். ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். அவங்கெல்லாம் யாரு? அவங்களுக்கு ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, பயம்னா என்னன்னே தெரியாது. தைரியத்தை தவிர எதுவும் அறியாத கண்களை முதல் முறையா பயம் மேகங்கள் இதெல்லாம் செஞ்சது யாரு? ரொம்ப பெரிய கதை சாமி. ரத்தத்தால கடல் மொத்தம் எங்க தேவர கதை. மனுஷனுக்கு வாழ்ற அளவுக்கு தைரியம் இருந்தா போதும், கொள்ற அளவுக்கு தேவையில்லை. இல்ல முடியாதுன்னு இதுக்கு மேலையும் அதே தைரியத்தோட இருந்தா அந்த தைரியத்தை அளிக்கிற பயமா மாறுவேன். நீ இருக்கிற வரைக்கும் இந்த மலை மேல நீ சொல்றதுதான் வாக்கு. தேவராவை கொல்லணும்னா சரியான சமயம் மட்டும் இல்ல, சரியான ஆயுதமும் கிடைக்கணும். எப்ப பாரு சின்ன பிள்ளையாட்டும் பயந்துகிட்டு அவன் எப்படி கட்டுக்க. போட்டியில கலந்துக்க போறியா என்ன? என்ன பேசுறானே? வாகிஸ்ல விஜய் வகை அண்ணங்க. அவனுக்கு அவங்க அப்பா உருவம் வந்திருக்கே தவிர அவர் வீரம் வரல. ஓகே, வேலைக்காக போயிருந்தா வேலை முடிஞ்ச உடனே திரும்பி வந்திருப்பான். நைஸ் ஷாட். ஒரட்டு புடிவானத்துல போயிருக்கா அவனோட பையன். தேவரா கடலுக்கு போய் 2 வருஷம் முடிச்சு போச்சு. இப்போ பிரகாஷ் ராஜுக்காக கண்ணை மூடினாலும் திறந்தாலும் கடலை கடையில பார்த்துதான் கண்ணு முன்னால நிக்குது. பயத்தை மறந்து எப்பவாவது தப்பான வேலைக்காக கடலை இறங்கினா இன்னிலிருந்து உங்க கண்ணுக்கு தெரியாத பயமா மாற போறேன். ஓகே, ட்ரெயிலர் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகே, நம்ம இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். சாரி. ஓகே, இப்போ ட்ரெயிலர் பார்க்கும். ஓகே, ட்ரெயிலர் நல்லா இருக்குது. நம்ம அனிருத் மியூசிக்கில் வந்துடும். அனிருத் இதில் 3 பாட்டு போட்டிருக்காரு. 3 பாட்டுமே ஹிட் ஆகிடுச்சு. 3 பாட்டுலேயும் ஒரு காப்பி இருக்குது. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் பாட்டில் பார்க்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து தேவரா ஃபேர் வந்து அது பேகாஸ். ஓகே, அது வந்து அவர் பார்த்திங்கன்னா அவங்கள காப்பி அடிச்சாரு. பரவாயில்ல, அது விட்டு வருவேன். 2வது சுத்தமல்லி சூப்பேட்டான்னு சொல்லி ஒரு கேர்ள்ஸ் பார்க்கலாம். அந்த பாட்டு இப்போ பயங்கர வைரலில் போகுது. அந்த பாட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக்லேருந்து காப்பி அடிச்சிருக்காங்க. ஒரு கேர்ள் பண்ணியிருப்பாங்க அதே பாட்டு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட்லி ஒரு பாட்டு ஆகிடுச்சு. அன்றைக்கி என் ஃப்ரெண்டுக்காக கேட்டாங்க, ரியாக்ஷன் பண்ணுங்க நினச்சேன். கேட்க போட்டாங்கல்ல, நான் பண்ண முடியாமல் போச்சு அந்த ரியாக்ஷனு. அந்த பாட்டு கேட்குறப்ப ஜவானில் உனக்காக பூக்களில் கொள்காட்டா அந்த அந்த ஃபீல் வந்துச்சு. அந்த பாட்டு கேட்குறப்ப பகலாக அதுவும் அவங்க பார்த்துங்க, அதனால பிரச்சனை இல்லை. பிஜிஎம் வாய்ஸ் ஜீசன் பிஜிஎம் படத்தில் பார்க்குறப்ப தான் இட் வில் பி கதில் அவர் அந்த சீன் நடுவில் ஒரு சீன் வரும். அந்த சீனில் அப்போ ஸ்டார்டிங் அவர் இன்ட்ரோ சீன் அப்போ அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஒரு தமிழ் ஆக்டர் வந்துருந்தாங்க. அனிருத் போக பிஜிஎம்க்கு அடிச்சு பேஸில்
நெருப்பு பறந்துருக்கும். பட் அந்த நெருப்பில் வந்து சிம்பிளாக போட்டுருக்காரு. ஓகே, அப்புறமேல கௌதல சிவா இந்த படத்தோட டேரக்டர். அவங்க இதுக்கு முன்னுக்குள்ள படம்லாம் பார்த்துக்கிட்டா தெரியும், கொஞ்சம் கிஞ்சாக இருக்கும். பகல் இதில் என்ன பண்ணியிருக்காங்க பார்ப்போம். இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கிஞ்சி சீன் இருக்கு, அது உங்களுக்கு பார்க்கலே தெரியும். இன்னொன்று விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கு. ஏன்னா இந்த கதை வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று நிழல் பரப்பு, அப்புறமேல கடல், இந்த ரெண்டு பேஸ் பண்ணி தான் ஓடும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிழல் பரப்பு இருந்ததுன்னா வீடு அந்த இதில் மணல் உள்ள வேக அவங்க கடலை அவங்க விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் இதாக இருக்காங்க. கடைசி சீன் பார்த்தீங்கன்னா இந்த சுகாவா சுகா ஒன்று தான் ஷாக்கை வச்சு அவங்க பகப்பெல்லாம் கொஞ்சம் அடி வாங்கி விஎஃப்எக்ஸ். இது பி நம்ம பர்க்கில் பார்க்கப்ப இப்போ பி பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்ட் 1 பார்ட் 2 இருக்கு. எனக்கு ஸோ பிரகாஷ் வச்சுருக்கா, கலியாக்ஷனுக்கு நல்ல கோல் தந்துருங்க, பெட்டர் கோல் தந்துருப்பாங்க. இன்னொன்றுங்க, இவங்க தெலுங்கு சைக்கிள் பங்கு தான் பெட்டர் ப்ராப்பர் பேன் இந்தியா மூவி. ஏன்னா நீங்கள் பாருங்க, இங்கே பல்ப்லேயே 2 ஹிந்தி சைக்கிள் உள்ள ஆக்டர்ஸ் இருக்கு. அப்புறமேல என்டிஆர் வந்து ட்ரிபிள் ஆர்ல ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இப்போ வந்து நம்ம கோட் மூவி எடுத்துப்போமே, கோட் மூவிக்கு ஹிந்தி சைக்கிள் வந்து மல்டிபிளெக்ஸ் தேட்டர் வைக்கல, கோட்டுக்கும் வைக்கல, லியோக்கும் வைக்கல. காரணம் வந்து எப்படின்னா ஹிந்தி சைக்கிள் வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கு. இப்போ வந்து மல்டிபிளெக்ஸ் தேட்டர் தந்தோம்னா 8 வீக் ஆஃப்டர் தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் லான்ச் பண்ண முடியும். இப்போ வந்து மல்டிப்ளெக்ஸ் டேரக்டர் வேணாங்கன்னா 4 வீக்லேயே வந்து இப்போ வந்து கோட் லியோ வந்து கான்ட்ராக்ட் பண்ண 4 வீக்கில், பிகாஸ் வந்து மல்டிப்ளெக்ஸ் டேரக்டர் இருக்கிறதுனால வசூல் கொஞ்சம் குறைவாக கிடைக்கும் இந்திய சைக்கிள். அதனால தான் இப்போ வரைக்கும் தமிழ் சைக்கிள் எந்த படமும் ப்ராப்பர் பேன் இந்தியா படமும் ரெடி ஆகல. எப்போ அந்த பாகுபலி ஆரம்பிச்சு விட்டதோ அதுலேருந்து லைக் தெலுங்கு சைக்கிள் வந்து ப்ராப்பரான பேன் இந்தியா படம் பண்ணுறாங்க. கேம் சேஞ்சர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் பேன் இந்தியா படம், கேம் சேஞ்சர், அப்புறம் என்டிஆர் கேஸ் மூவி, அதுக்கு புஷ்பா வெளியாக போகுது, எல்லாமே ப்ராப்பர் பேன் இந்தியா படம். ரொம்ப கன்ஃபார்ம் புஷ்பா பட்டுலா வந்து 1000 crores அடிச்சுக்கணும், அது கன்ஃபார்ம். நீங்கள் பார்க்கலே தெரியும் தெலுங்கு சைக்கிள் பாகுபலி ஆரம்பிச்சு விட்டது. இப்போ வந்து பாகுபலி ட்ரிபிள் ஆர், பாகுபலி 2, அப்புறமேல என்ன பக்கம் வச்சு கல்கியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 crores. வில் பி கல்கியில் வந்து 3 சைக்கிள் 4 இருந்துச்சு, 3 சைக்கிள் தமிழில், தெலுங்கு, அப்புறம் மலையாளத்தில், ஹிந்தி சைக்கிள் எல்லாமே ஆரம்பிச்சு. ரொம்ப பெரிய பெரிய ஹீரோஸ் இங்கெல்லாம் அமிதாப் பச்சன் ஆக்கியிருந்தாங்க. அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன். தமிழில் வந்து நம்ம கமல்ஹாசன் இருந்தாங்க. ஆஃப்டர் நம்ம சந்தோஷ் நாராயண் மியூசிக் பேக்கரில். அதனால் அவங்க பங்கு தான் ஒரு ப்ராப்பர் பேன் இந்தியா மூவி என்ன போயிட்டு, அதனால தான் அவங்களோட வசூலும் இது பண்ணது. தமிழ் மூவி இப்போ வரைக்கும் ப்ராப்பராக ஒன்றும் வெளியாகலை. ஐ திங்க் ஸோ வேட்டையனும் கங்குவா வில் பி ப்ராப்பர் பேன் இந்தியா மூவி என்ன எனக்கு தெரிஞ்ச ஒப்பீனியன். ஏன்னா இங்கே சைக்கிள்லேருந்து நல்ல இந்திய சைக்கிள்லேருந்து இருக்காங்க. இட் வில் பி குட்லாம் நம்ம பார்ப்போம். ஏன்னா கங்குவா வந்து மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் எடுத்துருக்காங்க, அதனால பார்ப்போம். அப்புறம் நம்ம கோட்டும் அப்போ மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் இருக்காமையே 14 கோட்டுக்கு வந்து எந்த ஹிந்தி நடிகரும் இல்லை, ஃபுல்லி தமிழ். டேரக்டரும் தமிழ், மியூசிக் டைரக்டரும் எல்லாமே மியூசிக் டைரக்டரும் யுவன். அன்னைக்கு தான் எல்லா சைக்கிளும் தெரியுங்களா, யுவன் அவ்வளோ ஃபேமஸ் இல்லை, அது நார்மல் ஆகிதான். ஆனால் 14 கோடி அடிச்சிருக்கு. 4 days சொல்லுங்க, நிலவரத்தை சொல்கிறேன். 14 கோடி அடிச்சிருக்கு. இட் வில் பி குட். மல்டிப்ளெக்ஸ் இல்லாமல் நார்மல்லே 14 கோடி அடிச்சிருக்கு, நல்லது பேட்டு. இப்போ வந்து லியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சஞ்சய் கட்டு இருந்தும் மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் இல்லாதனால நம்மளுக்கு வசூல் குறைஞ்சி. இட் வில் பி இல்லைன்னா 700 crores அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம லியோ மூவி 7 or 8. அவ்வளோதான் கைஸ். இப்போ தான் கோ டு இது வந்துச்சு. 4 days வசூல் வந்து 288. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கெல்லாம் வந்து 35, 36 வருது. ஏன்னா இப்போ வரைக்கும் டீசெண்டாக மலேசியாலே நிறைய தேட்டரில் வந்து ஒரு ஹாலில் 20-30 பேர் வச்சு ஓடிட்டு இருக்கு. வேலை கேட்லையும் ஓடிட்டு இருக்கு படம். ஓகே, நம்ம பாருங்க தேவகா படத்தை பற்றி பேசுறதுக்கு நம்ம தளபதி படத்துக்கு போயாச்சு கைஸ். அவ்வளோதான். படத்தை பார்த்தாங்க நம்மளுக்கு எல்லாமே தெரியும். நம்ம போய் படத்தை பார்க்கலாம். ஓகே, that's all guys. Thank you to watch my channel and don't forget to subscribe and like and comment, share பண்ணுங்க எல்லாத்துக்கும். இப்போ தான் நிறைய சப்ஸ்கிரைபர் வருது. என்னோட எய்ம் இந்த வருஷத்துக்குள்ள ஒரு 500 சப்ஸ்கிரைபர் கிடைக்கணும். ரொம்ப நன்றிங்க எல்லாத்துக்கும், ரொம்ப நன்றி.